தேசிய முன்னணியில் பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுவதை துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி மறுத்துள்ளார். அடுத்த பொதுத் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அக்கூட்டணி ஒற்றுமையுடன் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்காளி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அம்னோ, மசிச மற்றும் மஇக போன்றவை தேசிய முன்னணியின் முடிவெடுக்கும் கட்டமைப்புக்குள்தான் ஒற்றுமையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய முன்னணியை விட்டு விலக அடிமட்ட தொண்டர்கள் விரும்பவில்லை என்பதை தங்களின் ஆய்வுகள் காட்டுவதாக அவர் கூறினார். ஆனால் குறிப்பிட்ட சில தலைவர்களுக்கு பொம்மைகள் தேவைப்படுகின்றன. அது கிடைக்காமல் போனால் தரையில் காலை உதைத்து அடம் பிடிக்கின்றனர் என்று அக்கூட்டணியின் தலைவருமான அஹமத் ஜாகிர் தெரிவித்தார். கட்சிக்குள் நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்குள் நிலவும் பிரச்சனைகள் போன்றவை. ஆகவே கூட்டணிக்குள் நிலவி வரும் ஒற்றுமையை அது குலைத்து விடாது என்று அவர் கூறினார். பேச்சுவார்த்தை சீராக நடைபெற்று வருவதை உறுதி செய்ய வாரத்திற்கு 3 முறை மசிச மற்றும் மஇக தலைவர்களை அம்னோ தவறாமல் சந்தித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். எந்த ஒரு கட்சியும் சுயேட்சையாக முடிவெடுத்து செயல்படுவதற்கு முன்பு தேசிய முன்னணியின் உச்சமன்றத்திடம் தகவல் தெரிவிக்க வேண்டும். தேசிய ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் மசிச மற்றும் மஇகவின் சில தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர் என்பதை தாம் அறிந்துள்ளதாக ஜாகிர் கூறினார். ஆனாலும் தேசிய முன்னணி தனது தொலைநோக்கு லட்சியத்தை அடைவதற்கு அக்கட்சிகள் கடப்பாடு கொண்டுள்ளன என்பது தமக்கு திண்ணமாக தெரிகிறது என்று அவர் கூறினார். குறிப்பிட்ட ஒரு கட்சி முன்வைக்கும் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாவிட்டால் அக்கட்சி ஏமாற்றமடையும். கூட்டணி அரசியலில் இது இயல்பானதாகும் என்று அஹமத் ஜாகிர் கூறினார். இம்மாதம் முற்பகுதியில் அனைத்துலக கடல் பகுதியில் இஸ்ரேலியர்களால் கைது செய்யப்பட்ட 9 மலேசிய பேராளர்கள் நேற்று கோலாலம்பூர் வந்தடைந்தனர். ஃப்ரீடம் புளோட்டிலா கோலிசன் மற்றும் 1000 மெட்லின்ஸ் டு காசா ஆகிய மனிதநேய கப்பல்களில் இருந்தவர்களில் ஒரு பகுதியினரான மலேசியர்கள் நேற்று பிற்பகல் 3:55 மணி அளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை அங்கு கூடியிருந்த குடும்ப உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் மனித உரிமை இயக்கவாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் வரவேற்றனர். வரவேற்க வந்தவர்களில் பிரதமரின் மனைவி டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடேக் ஆகியோரும் அடங்குவர். காசா மக்களுக்கு மனிதநேய உதவிப் பொருட்களை கொண்டிருந்த ஒரு படகில் அந்த மலேசியர்கள் இடம்பெற்றிருந்தனர். காசாவிலிருந்து 120 கடல் மைல் தொலைவில் அந்த படகு இஸ்ரேலிய ராணுவத்தினரால் இடைமறிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட அவர்கள் இஸ்ரேலின் ஆஸ்டோட் துறைமுகத்திற்கு பலவந்தமாக கொண்டு செல்லப்பட்டு 2 நாட்களுக்கு கெட்ஜியோட் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். எல்டிபி டோல் சாவடியை மோதிய பின் தப்பிச் சென்ற இந்தோனேசிய லாரி ஓட்டுநரை போலீசார் இன்னும் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் இதனை தெரிவித்தார். டமன்சரா பூச்சோங் எக்ஸ்பிரஸ்வே டோல் சாவடியில் குப்பை லாரி ஒன்று சறுக்கிச் சென்று அங்குள்ள காங்கிரீட் சுவரில் மோதியது. விபத்துக்கு பிறகு உடனடியாக தப்பி ஓடிய சம்பந்தப்பட்ட நபர் இன்னும் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். விபத்துக்கு பிறகு காயமடைந்த பயணியை அங்கேயே விட்டுவிட்டு ஓட்டுநர் உடனடியாக தப்பிச் சென்றதாக நம்பப்படுகிறது என்று வான் அஸ்லான் தெரிவித்தார். ஜொஹூர் ஆயர்ஹித்தாம் பகுதியில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட பேருந்து விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். இந்த பயங்கரமான சாலை விபத்தில் 6 வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாக பத்து பகாட் மாவட்ட போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை சுமார் 2:30 மணி அளவில் வடக்கு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் தெற்கு பாதையில் ஆயர்ஹித்தாம் பத்து பகாட் அருகே இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் ஒரு பேருந்து, ஒரு கார், ஒரு வேன் மற்றும் 3 மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்டன. முதல் கட்ட விசாரணையில் வடக்கு நோக்கி வந்த 3 மோட்டார் சைக்கிள்களில் ஒன்று வழிக்கு விழுந்ததில் அதன் பின்புறம் வந்த மற்ற வாகனங்கள் தவிர்க்க முடியாமல் மோதி தொடர் விபத்து ஏற்பட்டது என்று நம்பப்படுகிறது. இதனால் 14 வயதான உள்ளூர் சிறுவன் கடுமையாக காயமடைந்து தலை, கை மற்றும் கால் பகுதிகளில் அடிபட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் என்று சிம்பாங் ரெங்காம் சுகாதார அதிகாரி உறுதிப்படுத்தினார். அதே மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்றொரு 16 வயது இளைஞர் கை, கால் பகுதிகளில் காயம் அடைந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக பத்து பகாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முஷாடாட் அப்துல்லா ஷானி தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரின் அம்பாங் ஜெயாவில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று அருகே புலி ஒன்று நடமாடுவதாக தகவல் பரவியிருப்பதை தொடர்ந்து அப்பகுதி மக்களிடையே கடும் பீதி நிலவுகிறது. அப்புலி இதுவரை எவரின் கண்களுக்கும் தென்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்குள்ள பிளாக் F அடுக்குமாடி கட்டடம் ஒன்றை ஒட்டியிருக்கும் காட்டுப் பகுதியில்
புலியின் உருமல் சத்தம் கேட்பதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியிருப்பு வாசி ஒருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை புகார் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மேலும் பலரும் அதிகாரிகளிடம் புகார் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காட்டை ஒட்டி அமைந்திருக்கும் ஃபுட்சால் விளையாட்டு தடம் மூடப்பட்டுள்ளது. பிள்ளைகளுக்கான விளையாட்டு மையமும் மூடப்பட்டுள்ளது. அடுக்குமாடி கட்டடத்தின் அடித்தளத்தில் வசிப்பவர்கள் வீட்டு கதவுகளை தாழிடும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிள்ளான் புக்கிட் திங்கி ஸ்ரீ மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் தீபாவளி அன்பளிப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. 7வது ஆண்டாக செல்வீனா அன்பு இல்லத்தின் ஏற்பாட்டில் புக்கிட் திங்கி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினரின் ஒத்துழைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டு தீபாவளி அன்பளிப்பு பொருட்களை எடுத்து வழங்கினார். தீபாவளி நேரத்தில் இது போன்ற உதவி பொருட்களை வழங்குவது போற்றுதலுக்குரியது. சுமார் 300 பேருக்கு இந்த உதவிகளை ஏற்பாடு செய்திருக்கும் செல்வீனா அன்பு இல்லத்திற்கும் அவர்களோடு கைகோர்த்து உதவி வரும் மற்ற நிறுவனங்கள் மற்றும் பொது அமைப்புகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். அதோடு பள்ளிக்கூடங்களுக்கும் இவர்கள் உதவிக்கரம் நீட்டி வருவது பாராட்டுக்குரியது என்று கூறினார். உதவி செய்யும் எண்ணமே சிறந்தது. உதவி என்று வரும் பொழுது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, நம்மால் இயன்றதை செய்யும் மனம் எல்லோருக்கும் எப்போதும் அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். அந்த வகையில் தொடர்ந்து இவர்களின் சேவைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நேர்த்தியாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் தீபாவளி அன்பளிப்போடு அதிர்ஷ்ட குழுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஆலயத்தின் குருக்கள் சிவஸ்ரீ பிரசன்னா குருக்கள் இந்த ஏற்பாட்டை வெகுவாக பாராட்டியதோடு அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்வில் முதியவர் சிலருக்கு சிறப்பு நிதி உதவியும் வழங்கப்பட்டது. சிறப்பான உணவு உபசரிப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த நிறுவனங்கள் மற்றும் அமைப்பினை சேர்ந்தவர்களும் அன்பளிப்பு பொருட்களை எடுத்து வழங்கினர். ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜனின் சகோதரர் பா தயாளன் அவர்களின் புதல்வர் சத்தியசீலன் கடந்த 6/10/2025 திங்கட்கிழமை இறைவனடி சேர்ந்தார். அன்னாருக்கான ஆத்ம சாந்தி பிரார்த்தனை நம்பர் 45 லோரோங் செந்தோசா 6 கீழ் KS6 பாயு திங்கி கிள்ளான் என்ற முகவரியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று 13/10/2025 திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்னாருக்கான காரிய சடங்கு கிள்ளான் பண்டார் சுல்தான் சுலைமான் கடற்கரையில் நாளை 14/10/2025 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிய உணவு மேற்கண்ட முகவரியில் உள்ள அவரது இல்லத்தில் 12:30 மணிக்கு வழங்கப்படும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நிகழ்வில் கலந்து கொண்டு அன்னாரின் ஆத்ம சாந்திக்கு பிரார்த்திக்குமாறு கேட்டுக் கொள்கின்றனர். இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு ஆறுதல் தெரிவித்து மலர் மாலைகளிட்டு துணை நின்ற அனைத்து உறவுகளுக்கும் தங்களின் மனமார்ந்த நன்றியை அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.